இன்றைக்கி பூண்டு கார தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இதில் 8 வரமிளகாய் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கரலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு 12 எடுத்திருக்கேங்க. மலை பூண்டு இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே நார்மல் சைஸ் தக்காளி 3 தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. பூண்டு வெங்காயத்தை விட அதிகமாக சேர்த்துறாதீங்க. அந்த பூண்டோட காரம் ஓவராயிரும், எரிச்சல் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து அரைங்க. அப்போ தான் நைஸாக வரும். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துட்டோம். இந்த சட்னியை தாங்க தோசை மேலே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இந்த சட்னியை வேணுங்கிற அளவு மட்டும் தோசைக்கு எடுத்து வச்சுட்டு மீதத்தை தாளிச்சுக்கரலாங்க. தாளித்ததை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். தாளித்த சட்னியை தேங்காய் சட்னியோட இட்லி தோசை எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ மீதம் இருக்க சட்னிக்கு தாளிச்சுக்கரலாங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இதில் கொட்டிடுங்க. இப்போ இதை தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவையில்லை. தாளிக்காத சட்னியை தான் தோசை மேலே அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தோசை ஊற்றிக்கிறலாங்க. கல் சூடாயிருச்சு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சட்னி எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தோசை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. தோசையை இப்படி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்றலாம். இதை அப்படியே மடித்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.